சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குட் ஈவினிங். வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணட்டுமா? இப்போ பாருங்கள், இதுக்கப்புறம் எவ்வளோ வீடியோஸ் வரும் அப்படின்ட்டு மட்டும். தமிழகத்தில் பரவலான மழை பொழிவு, புயல் காலம் போல் வட மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவு. எங்கெங்கே மழைன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ போட்டோமா? இப்போ இதை பார்த்து 4-5 பேர் போட ஆரம்பிப்பாங்க பாருங்கள். நீங்கள் நான் குறித்து கூட வச்சுக்கோங்க. குறிப்பாக தமிழகத்தில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டு இருக்கிறது. வெள்ளூர், ராணிப்பேட்டில் இன்றைக்கி லீவ் விட்டுருக்கலாம் போல். மார்னிங் ரெயின் இல்லை, ஒரு 9 o'clock மேலே ஸ்டார்ட் ஆன ரெயின்ஃபால் இப்போ வரைக்குமே கண்டினியூவாக பெய்துக்கிட்டு இருக்கு. 2 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட்டும் 10 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக கோயம்புத்தூர், நீலகிரிக்கு நாளைக்கு லீவ் வர 100% சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து அங்கே வந்து இமிடியேட்டாக நம்முடைய பேரிடர் மீட்பு குழு வந்து அங்கே விரைஞ்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக ஸ்கூல்ஸ் மட்டும் இருக்குமா சொல்லுங்கள். அண்ட் மற்ற மாவட்டங்களுக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் கூட கண்டினியூ ரெயின்ஃபால். நான் வேலூரில் தான் இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, இந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள் வந்து இன்றைக்கி நல்ல மழை பொழிவு. சவுத்தில் கூட திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடி அப்பப்போ மழை வந்து இருக்கிறத பார்க்க முடிந்தது. உங்கள் மாவட்டத்தில் இப்போ மழை அப்படின்றது தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து பல மாவட்டங்களில் மழை பொழிவு அடுத்த 2 நாட்களுக்கு இப்படி தான் இருக்கும். சன்னுக்கு சான்ஸே கிடையாது. டெல்டாவுக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வேணால் சம் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வெயில் இருக்கலாம். மற்றபடி மேலே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு கண்டினியூ ரெயின்ஃபால் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நாளைக்கு பல மாவட்டங்கள் நாளை ஒரு நாள் விடுமுறைக்கு வாய்ப்பு அதிகம். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 16ஆம் தேதி. அதில் குறிப்பாக நான் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டம் 2-3 மாவட்டங்கள் மட்டுமே. ஒன்று கன்னியாகுமரி, தென்காசி, அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கோவை, ஓகேங்களா, நீலகிரி, இந்த மாவட்டங்கள் நிறைய எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து கர்நாடகாவில் இன்னைக்கு 10 மாவட்டங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க. கண்ணூர், கோட்டயம், அப்புறமா வந்து கோழிக்கோடு, மலப்புரம், கொச்சி இப்படின்னு சொல்லிட்டு 10 மாவட்டத்துக்கு லீவ் விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கும் லீவ் வரத்துக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் மான்சூன் ரெயின்ஃபால். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கண்டினியூவாக இருக்காது. இப்போதைக்கு மழை பெஞ்சிட்டு அப்புறமா கொஞ்சம் விட்டுரும். மறுபடியும் நமக்கான ரெயின்ஃபால் ஆல்ரெடியெல்லாம் அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் இந்த முறையும் சைக்ளான்ஸ் இருக்குது, ரெயின்ஃபால்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் லீவ் இருக்குது பல மாவட்டங்களுக்கு. ஓகேங்களா? கவலைப்படாதீங்க. ஸோ உங்கள் மாவட்டத்தில் இப்போ எப்படி இருக்குது ரெயின்ஃபால், மழை அப்படின்றது பொழிந்துக்கிட்டு இருக்கா? அப்படி ஒரு வேளை மழை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மாவட்டத்தை மென்ஷன் பண்ணுங்கள். இரவுக்கு பிறகு மழையுடைய தீவிரம் அதிகமாகி தொடர் மழை பொழிவாக மாறுகின்ற பட்சத்தில் கண்டிப்பாக தமிழகத்தில் ஸ்கூல்ஸுக்கு, காலேஜஸ்க்கு லீவ் விடக்கூடிய அப்டேட்ஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணலாம். நாளைக்கு மார்னிங் வீடியோஸ்க்குமே கூட நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லலாம். ரெயின்ஃபால் ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா இன்றைக்கி நைட்டே நான் வீடியோ போடுவேன், இன்னொரு வீடியோ. ஓகேங்களா? அது பார்க்கலாம். எந்தெந்த மாவட்டத்துக்கு லீவ் வருது, என்ன மாதிரியான ஹாலிடேவை டிக்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். குட்டீஸ்.